டேய் பாலாஜி, அவன் காலு. சுரேஷ், இது அவனுடைய காலு. டேய் டேய் டேய், எழுந்துங்கடா. தூங்குறாங்க. ஆபீஸ் பாய் என்ன பண்ண போறீங்க? அப்புறம் என்ன? இன்னைக்கு விடியிற பொழுது நல்லா இருக்கணுமா? சரியில்லையே. என்னடா சின்ன பசங்க மாதிரி? பாபு பாரு பாபு, என் கனவு கண்ணிய கசக்கிட்டான். படத்தை தானே கசக்கிட்டான். அப்ப நேர்ல பார்த்தா முருகா முருகா பாரு பாபு என்ன சொல்றான். தனியா பாபு நீ தானே சிகரெட் பிடிக்கிற? என்னடா அது பெட் எல்லாம் இப்படி வெளியே கொட்டுறா? கண்ணாடி காலையில சிகரெட் பாவி தனியா கண்ணாடி தேடுறா முதல்ல. முருகா என்னாச்சு? முருகா 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 என்ன முருகா என்னாச்சு இவனுக்கு? எழுதி வச்சிருக்கானுங்க. எங்கடா இது? கண்டுபிடிக்கவே முடியலையே. ஹலோ, இங்க வா. என்ன தேடுற? இங்க ஒண்ணு எழுதி இருக்குமே. எவ்வளவோ எழுதிருக்கோம். அவசர போலீஸ் 100 எழுதிருக்கோம். அது இல்லைங்க, பிரசவத்துக்கு இலவசம் எழுதி இருக்குமே, அதை பார்த்தேன். ஆண்டவா. ஆண்டவனுக்கு இல்லைங்க, என் 3வது பொண்டாட்டிக்கு 7வது பிரசவம். ஏண்டா ஆட்டோ ஃப்ரீயா கிடைக்குதுன்னு இவ்வளவு பெத்துக்கிறது? உன்னெல்லாம் சீனால விடணும். ஏன் எங்க கார் இலவசமா? அறுத்துருவாங்க. என்னடா இவனும் சரியில்லை. பாபு 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 இருடா. வீட்டுல போடுற இருக்கு, போடுறேன். ஏண்டா போடுற? என்கிட்ட காசு இல்லடா. நீ என்னைக்கிட்டா கொடுத்துருக்க? பின்ன ஏண்டா போடுற? சரி, கணக்குல வச்சுப்போம். முருகா, இதுக்கும் கணக்கா? ஐயோ, டைம் வேற ஆயிடுச்சு. ஐயோ, அவன் பொம்பளைங்க பின்னாடி உட்கார சுத்துவான். எனக்குன்னு வந்து வாட்சது பாரு ஒரு ஓனா. யார பார்த்தா ஓனான்னு சொல்றேன்? ஆத்துல மாமி காலில் விழுந்துச்சு. மாமி ஒன்னும் சொல்ல மாட்டா. ஆமா, மாமி சௌக்கியமா? ஏண்டா ஆத்துல அவன் என்னடானா உன்னை விசாரிச்சுன்னு இருக்கா, நீ என்னடானா அவளை பத்தி கேக்குற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, ஒரு அன்பு தான். சூப்பர் ஃபிகர். ஓனா என்ன பண்றது? வேலியில விட்டுற வேண்டியதான். மாமா, ஆபீஸ் ஃபைல் வீட்டுல வச்சுட்டு வந்தேன், கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். முதல்ல இந்த கோயில விட்டுட்டு தான் போகணும். நான் சொல்றேன்ல மாமா, முக்கியமான ஃபைல்னு. கொஞ்சம் சொன்னா கேளுங்க மாமா. சீக்கிரம் வந்துடா, இந்த கோயிலுக்கு போகணும்டா, நேரமாவுடா, சீக்கிரம். ஏதோ ஒரு சொல்லு வருது. மாட்டிக்கிச்சு. ப்ளீஸ் கொஞ்சம் போட் கிளப்ல டிராப் பண்ண முடியுமா? ஓ, வித் ப்ளஷர். Thank you. ஹாய் மாமா. அட பாவி, இதோட ஆபீஸ் வேலை. ஏங்க ஏங்க, ரொம்ப ஏங்காதீங்க. என் பேர் மல்லிகா, பேர் சொல்லியே கூப்பிடுங்க. அப்ப உங்களை மல்லின்னு கூப்பிடலாமா? வித் பிளஷர். ஓ, தேங்க் யூ. கொண்டையில் தாழம்பூ, நெஞ்சிலே வாழைப்பூ, கூடையில் என்ன பூ? மல்லி. ஏன் மல்லி? கொஞ்சம் ஸ்பீடா போறீங்களா? நிறுத்துங்க. இருங்க இருங்க. ஹாய். ஹாய். யாரு இது அடியே? பேக் டு குஷ்பு. அங்க பாரு, நியூ இயர் அதுமா ஒரு செட்டப்பா கொண்டாடிட்டு இருக்கானுங்க. உனக்கு ஏன்டா இன்னைக்கு ராத்திரி நம்ம சைடுல நம்ம கொண்டாடிடுவோம். எவ்வளவு ரூபாய் வேணும்? ஏன் ரேட்டு 200 ரூபாய். லாட்ஜ் செலவெல்லாம் ஒன்னோடுது. எந்த லாட்ஜுக்கு போலாம்? எஸ்கே லாட்ஜ். சரிவா போலாம். கிராக்கி வருது பாரு. ஏன்பா ஆட்டோ எஸ்கே லாட்ஜ் வருமா? 50 ரூபா ஆகும். ஏன்பா ஆட்டோ விலை கேட்கலப்பா, மீட்டருக்கு மேல 5 10 தர வாங்கிக்க. வராதுப்பா. ஏன் அப்படி அநியாயம் பண்றீங்க? யோ, எது அநியாயம்? அங்க மட்டும் ரேட் பேசல? அது ஏன் இஷ்டம். இது எங்க இஷ்டம். போயா. ஆட்டோக்காரங்களே இப்படிதாங்க.
ஏன்பா நீயாவது வரியா? உட்காருங்க சார். அண்ணா நான் சுத்தியோட வந்துடுறேன், நீங்க ராகத்தோட வந்துருங்க. 12 மணிக்கு ஒழுங்கா வந்து சேருப்பா. ஹலோ. என்ன அடிச்சாலும் வாயில இருந்து ஒண்ணும் வரல சார். அவனை மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டுடுங்கடா. ஓகே சார். தம்பி தம்பி, என் பொண்ணுக்கு பிரசவ வலிப்பா, சீக்கிரமா ஆஸ்பத்திரிக்கு போகணும். பெட்ரோல் இல்லையா? என்ன பண்றது? டிரைவர் டிரைவர் எந்திரிப்பா. உடன்பிறப்ப இன்னுமா உறக்கம்? பொங்கி எழு. அட பாவி. நிறுத்துங்க நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க ஐயா, கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்கயா நிறுத்துங்கயா. தம்பி, என் பொண்ணுக்கு பிரசவ வலி வந்துருச்சு, அவசரமா ஆஸ்பத்திரிக்கு போகணும். எவ்வளவு பணம் கட்டாலும் தரப்பா. முதல்ல வண்டியில ஏறுங்க ஏறுங்க. ரொம்ப நன்றிப்பா. வீடு எங்க? சொல்றேன் போப்பா. தம்பி, பொண்ணு துடியா துடிக்கிறா, சீக்கிரம் வாப்பா. ஆஸ்பத்திரிக்கு வேணா போய் ஆம்புலன்ஸ் அனுப்பி வைக்கலாம். பாப்பா தம்பி. சரி வாங்க. சிஸ்டர் பாத்துமா. சார், வாணிமால் கிட்ட ஒரு ஆக்சிடென்ட், தயவு செஞ்சு ஆம்புலன்ஸ் அனுப்புங்க. சாரி சார், இது பிரைவேட் நர்சிங் ஹோம், போலீஸ் கேஸ் வேற, ஆம்புலன்ஸ் அனுப்ப முடியாது. யோ, உயிரை காப்பாத்தான் ஆம்புலன்ஸ் அனுப்புவாங்க, அதை விட்டுட்டு போலீஸ் கேஸ். இது பிரைவேட் நர்சிங் ஹோமா? ஆம்புலன்ஸ் எல்லாம் நீங்களே வச்சுக்க போறீங்களா? போட. பாபு, பாபு, டிவி ஓடிட்டு இருக்கா. சாமி படம் பாக்குறான்டா நம்மள விட்டு. கந்தன் கருணையாடா. சாமி படம்டா. ஐயோ முருகா, இதுக்குமாடா முருகா? வாயில இருந்து கைடு. பாபு, பாபு, என்னடா ஆச்சு உனக்கு? என்னடா ஆச்சு? நான் ஆட்டோல போயிட்டு இருக்கும் போது ஒரு போலீஸ் வண்டி ஆள் அடிச்சு போட்டு நிக்காம கூட போயிடுச்சுடா. ஆக்சிடென்டாடா? கொலைடா. கொலையா? சும்மா இருடா. அடிச்சுட்டு போனது போலீஸ் வேன் வேற சொல்ற. எதுக்குடா இந்த வம்பு? தானடா பாபு, வாடா பாபு தூங்கலாம். மனிதாபிமானம் ஒண்ணு இருக்கு இல்லையாடா? டேய், அத பத்திரமா பாக்கெட்ல வச்சுக்க. ரொம்ப கவலைப்பட்டனா காணாத போயிடுவ. அத பத்தி எனக்கு கவலை இல்லடா. இது என்ன கேசியா? சந்தேக கேஸ் சார். சந்தேக கேஸ் தான். ஆளு உயிரோட இருக்கிறானா செத்துட்டானான்னு கூட தெரியல. முதல்ல அவனை வெளியே விடுங்கயா.
அப்புறம் லாக்அப்ல செத்துட்டான் போலீஸ் அராஜகன்னு அவன் ரகலை பண்ண போறான். வணக்கம் சார். ஒரு கம்ப்ளைண்ட் தரணும். உட்கார். நான் ஒரு ஆட்டோ டிரைவர், பேரு பாபு. நேத்து வாணிமால் கிட்ட ஒரு பிரசவ கேஸ் எழுதிட்டு போகும்போது ஒரு போலீஸ் வண்டி ஒரு ஆள் அடிச்சுட்டு நிக்கம் போயிடுச்சு சார். அடிபட்ட ஆள் கிட்ட போனேன். ஒரே ரத்தம். ஆளு செத்து போயிட்டான் சார். அதுக்குள்ள வண்டியில வேற பிரசவ அவசரம். சரி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ஆம்புலன்ஸ் கொண்டு வரலான்னு பார்த்தேன். ஆனா பிரைவேட் நர்சிங் ஹோம்ல ஆம்புலன்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சார். திரும்பி வந்து பார்த்தேன், பாடியை காணோம். அப்படியா? ஆச்சரியமா இருக்க. வாணிமஹால் ரோட்லயா? நேத்து அந்த பக்கம் தானே ரவுண்ட்ஸ்ல இருந்தேன். அப்படி ஒரு சம்பவம் நடந்ததா எனக்கு எந்த வித தகவலும் வரலையே. நான் பார்த்தேன் சார். ஒரு 1:30 மணிக்கு நடந்திருக்கும் சார். சரி, அப்ப பாடி எங்க போயிருக்கோம்? அதான் சார் குழப்பமா இருக்கு. இங்க பார், நீயும் குழம்பி என்னையும் சேர்த்து குழப்பாதையா. வேற யாராவது பார்த்தாங்களா? இல்ல சார். அண்ணா, நேத்து நைட் என் கூட வந்த பேசஞ்சர்ஸ் கேட்டா நான் சொல்றது உண்மை, நீங்க புரிஞ்சுப்பீங்க சார். இத பார், நீ சொன்ன பேசஞ்சர் வந்து சாட்சி சொன்னாதான் நான் கேஸ் ஃபைல் பண்ண முடியும். சாட்சி இல்லாம நான் கேஸ் ஃபைல் பண்ண மாட்டேன். ஆமா, அந்த பேசஞ்சரை எந்த ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணி இருக்கிற? விஐபி ஹாஸ்பிட்டல் சார். சரி, நீ போயிட்டு நாளை காலையில 10 மணிக்கு வா. சரி சார். ஹலோ, 1 மினிட். இந்தாப்பா இங்க வா. சார், உன் அட்ரஸ், ஆட்டோ நம்பர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போ. சரி சார். காலைல 10. யாரு? சரோஜாவா? கருவாட்டு குழம்பா? வந்துடுறேன்.